வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10:45 அளவில் $3,185 ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $3,500 வரைக்கும் போன இந்த கோல்டு இப்போ ஒரு $300 குறைந்து இந்த லெவலுக்கு, அதுவும் 3,205 நம்ம லெவலுக்கு கீழே இந்த வாரம் இப்போ பர்டிகுலராக இந்த டைமில் இந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாலர் வேல்யூவில் 3,205க்கு கீழே இன்றைக்கி க்ளோசிங் வரலாம். முந்தின நாள் புதன்கிழமை ஒரு க்ளோசிங் வந்துச்சு. நேற்று அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போய் மறுபடியும் மேலே நிறுத்துகிறாங்க. இன்றைக்கி மறுபடியும் அதற்கு கீழேயே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஒரு வேளை இதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்கப்பட்டதுன்னா கொஞ்சம் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். தொடர்ந்து திங்கட்கிழமையும் இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கோல்டு கொடுத்துச்சு அப்படின்னா இறங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக வர்றதுக்கு சான்சஸாக மாறலாம். அப்படி வரும்போது 3,045ம் 2,950 அப்படிங்கிற அடுத்தடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸாக கீழே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மேலே இப்போ சமீபமாக கட் பண்ணி வந்த 3,205ம் 3,295ம் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு கோல்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலமையில் இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமை அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 32.20 இப்போ அதனுடைய ட்ரேடிங் இருந்துக்கிட்டு இருக்குது. 32.10க்கு மேலே கஷ்டப்பட்டு நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மாற்றம் சில்வரில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம், இந்த 32.10க்கு மேலேயே இந்த வாரமும் சஸ்டெயின் பண்ணி நிறுத்துகிறாங்களா, உடச்சி கீழே வர்றதுக்கு முயற்சி பண்ணுதான்றதை பார்ப்போம். அப்படி ஒரு வேளை சஸ்டெயின் ஆச்சுன்னா மறுபடியும் $35 நோக்கி அதனுடைய பயணமானது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸான 35.90 அதனால் இன்னமும் போய் தொட முடியல அப்படிங்கிறது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையாக தான் சில்வருக்கு எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இந்த வாரம் என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $61 இப்போ ட்ரேடிங், $62 நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த $65 தாண்டறதுக்கு வழி இல்லை. கீழே மிஞ்சி போனால் $55 நெருக்கத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து இப்போது $64 நெருக்கத்துக்கு போயிட்டு மறுபடியும் $62 வந்து நின்றுட்டு இருக்காங்க. பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இன்னமும் இந்த க்ரூட் ஆயிலில் கிடைக்கல. கடந்த சில வாரங்களாக $65க்கு கீழே இருந்துக்கிட்டு இருக்க ஒழிய சரிவும் பெருசாக கொடுக்காம மேலவும் ஜாஸ்தி போக முடியாமல் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பர்டிகுலராக நமக்கு க்ரூட் ஆயிலில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது இதை பற்றி சிந்திக்கலாங்கிற அளவுக்கு நிலைமைக்கு போயிட்டுருக்கு. பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி 25,019 இன்றைக்கி க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 2025 இதுதான் ஃபஸ்ட் டைம் 25,000 ரீச் பண்ணியிருக்கிறது. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இறக்கத்தையே கொடுத்துட்டு வந்து 21,840 அந்த லெவலை டச் பண்ணி இப்போ மறுபடியும் 25,000 போய் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இன்றைக்கி போன உச்சம் வந்து 25,070 அப்படிங்கிற உச்சத்துக்கு போயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருந்தாலும் கூட 25,395ம் அதுக்கு அடுத்தபடியாக 25,810 அப்படிங்கிற லெவலில் தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக கடக்க முடியாமல் இருந்த இந்த 24,610க்கு மேலே இந்த வாரம் முதல் முறையாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது சஸ்டெயின் ஆகணும். இந்த 24,610 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து இந்த வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கப்படாத இந்த இடத்த தாண்டி இந்த தடவை க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. காரணங்கள் இந்த வாரமே நமக்கு முதல்ல நம்ம இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வந்துட்டதுனால திங்கட்கிழமை அன்றைக்கே ஒரு மிகப்பெரிய கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அதனுடைய விளைவாக நமக்கு இந்த ஏற்றங்கள் வந்தது. அதனுடைய பலனாக தான் நம்ம இன்றைக்கி இந்த 25,000 டச் பண்ணியிருக்கோம். ஸோ இது சஸ்டெயின் ஆகிறதுக்கு அடுத்த வாரம் மிகப்பெரிய உதவியாக இருக்கணும். தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் கொடுத்து 25,395 நோக்கி போக ஆரம்பிச்சதுன்னா ஓரளவுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி அந்த பழைய உச்சத்தையே போய் மறுபடியும் தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு சான்சஸாக மாறலாம். கீழே மிகப்பெரிய முக்கிய சப்போர்ட்டுகளாக இப்போது 24,610ம்
24,000 மாறி இருக்குது நிஃப்டியில் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. நம்ம நல்ல ஒரு லாபத்தோடு இருக்கக்கூடிய பங்குகளை அங்கங்கே பார்ட் பை பார்ட்டாக கொஞ்சம் விற்று கையில் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் எப்போவுமே மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து செக்டார்களை பற்றி பார்க்கலாம். செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 55,354 க்ளோசிங். கிட்டத்தட்ட மீண்டும் அந்த 54,360க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. போன வாரம் அதற்கு கீழே கொண்டு வந்து அப்படியே கீழே போகிற மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு. ஸோ இந்த வார அறிவிப்பு மார்க்கெட்னே கொஞ்சம் திசை திருப்பி விட்டுருக்கு. ஸோ மீண்டும் 56,320 நோக்கி அதனுடைய பயணத்தை தொடங்கியிருக்கு. ஒருவேளை அடுத்த வாரம் வாய்ப்பு தந்து தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டமாக 59,500 தான் அதனுடைய அடுத்த லெவல் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு முக்கியமான லெவலை தாண்டும் போது அடுத்து ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 26,474 க்ளோசிங். 26,580 இதனுடைய ரெசிஸ்டன்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த வாரம் அந்த இடத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் தட்டி நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அடுத்த வாரம் அதை தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 27,570 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும். கீழே 24,850ங்கிற முக்கியமான சப்போர்ட்டிலேருந்து தாண்டி இந்த உச்சத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய வாரம் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகுதா, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு கீழே வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 37,972 க்ளோசிங். 35,400 ஒட்டியே கடந்த 2 வாரங்களாக நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஜம்ப்பு. ஆல்மோஸ்ட் 38,840 நெருங்கிட்டாங்க. ஒரு வேளை அடுத்த வாரம் அதை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 40,750ங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம். கீழே 35,400ங்கிற முக்கியமான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 21,633 க்ளோசிங். 20,760ன்ற அந்த லெவலுக்கு வரைக்கும் இறங்கி போச்சு. ஏன் அதுக்கு கீழே போச்சு, இருந்தாலும் அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 21,240ங்கிற சப்போர்ட்டுக்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் போயிருக்கு. மீண்டும் 21,950ன்ற லெவலுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை அதை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரம் அமைஞ்சது அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக 22,695 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். 21,240ங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 57,061 க்ளோசிங். 57,000க்கு மேலே ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க இந்த வாரம். ஸோ சஸ்டெயின் ஆகி இந்த வாரம் தன்னுடைய உச்சம் 57,090க்கு மேலே போகும்போது 58,320ங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 59,940ங்கிற ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸும் இதிலேயே நம்ம காமிச்சிருக்கோம். கீழே வந்து முக்கியமான சப்போர்ட்டாக 55,700ம் 54,200ம் இருக்கும் அப்படிங்கிறத மனத்தில் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 57,000க்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு மிடில் லைனாக நம்ம இப்போ பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 23,953 க்ளோசிங். ஆல்மோஸ்ட் 24,040ன்ற லெவலுக்கு இந்த வாரம் வந்துட்டாங்க. 24,009 வரைக்கும் இன்றைக்கி உச்சம் போயிருக்கு. அதற்கு கீழே கொண்டு வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து இந்த வாரம் தடுத்து நிறுத்தப்பட்டு நின்ற மாதிரி தான் இந்த இடத்துல நின்றுருக்கு. கீழே வந்து 22,930ன்ற லெவலுக்கு மேலே தான் இந்த வாரம் பூராவுமே சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவும் நெருங்கி போயிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவையும் நெருங்கி போயிருக்காங்க. இந்த 2 லெவலில் எதை கட் பண்ண போகுது அடுத்த வாரன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த லெவல்ஸாக பார்க்க போனீங்கன்னா 24,040 கட் பண்ணும்போது 24,490ம் 25,275 அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,930ம் 22,200ம் அப்படிங்கிறத முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 912என்ற லெவலில் க்ளோசிங். 925 நோக்கி மறுபடியும் அதனுடைய வேகம் இந்த வாரம் கொஞ்சம் மேலேயே போயிடுச்சு. போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி 900 வரைக்கும் போனாங்க. இப்போ கொஞ்சம் அதுக்கு மேலேயே கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 925ன்ற லெவலில் இந்த வாரம் ஒரு வேளை கட் பண்ணி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்திச்சு அப்படின்னா 965 அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக அதனுடைய லெவலாக இருக்கும். ஒருவேளை 925 ரெசிஸ்டன்ஸாக பார்த்துட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 860ம் 820ம் முக்கியமான சப்போர்ட்டுகளாக நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஏற்றம் கண்டதில் இதுக்கும் ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ரியாலிட்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9,201 க்ளோசிங்.
மீண்டும் 8950 கிராஸ் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 9805 நோக்கி மறுபடியும் அதனுடைய பயணம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வேளை 9300க்கு மேலே வரக்கூடிய வாரம் போக ஆரம்பிக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் காமிக்குது. ஏன்னா ரீசெண்டாக அது போயிருக்கக்கூடிய மேக்ஸிமம் டாப் அந்த லெவல் தான். ஸோ மறுபடியும் அங்கே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நிஃப்டி மெட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி கடந்துருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8950 8620 முக்கியமானதாக நிஃப்டி மெட்டல் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11595 க்ளோசிங். கிட்டத்தட்ட 11480 இந்த வாரம் க்ளோஸ் பண்ணி தாண்டியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புதிய உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 12000 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இதையும் தாண்டிச்சு அப்படின்னா 12650 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11480க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10700 10250 முக்கியமானதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலாக நமக்கு 25000 ரொம்ப நாளைக்கு அப்புறம் டச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராகவே நம்ம பார்த்துக்கிட்டு வரணும். வரக்கூடிய வாரங்கள் நமக்கு என்னென்ன புது நிகழ்வுகள் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக வருதா, உங்களுடைய பொசிஷன்ஸில் நல்ல பாசிட்டிவ் இருக்கா, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா, உடனே கொஞ்சம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் இறங்குதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த பணத்தை வச்சு நம்ம வாங்கிக்கிறதுக்கு தயார்படுத்திக்கங்க. அதே மாதிரி மேற்கொண்டு மேலே போகக்கூடிய சந்தர்ப்பங்களோடு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலராக நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸ்கிட்ட வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுடைய பொசிஷன்ஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றதை முடிவு பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இந்த வாரத்துக்கான பங்குகள் ஏதாவது என்னுடைய தேர்வுகள் இருந்தால் அதை அடுத்த வீடியோவில் உங்களோடு நான் பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.